ராகி இட்லியும் தக்காளி குழம்பும் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் ஒரு ஒன்று, இஞ்சி கொஞ்சம், சீரகம், சோம்பு, அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறமா தக்காளி 2 கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அது வந்து தேவையான அளவுக்கு உப்பு, பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நான் சொல்ல மறந்துட்டேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா வரமிளகா ஒன்று சேர்த்து போட்டுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் வரமிளகாய் தூள் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. தேங்காயும் கொஞ்சம் போட்டுக்கோங்க திக்னஸ்க்காக, அதையும் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு வரமிளகாவும் போட்டிருக்கேன். நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அவ்வளோ தண்ணி வச்சுக்கோங்க. இல்லை தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சுக்கோங்க. குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பு வறுக்கும்போது போட்டிருக்கோம். நல்லா கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ராகி இட்லி ஊற்ற போகிறோம். மாவு அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு சோடா போட்டு கலந்து எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரம் வச்சு நல்லா தண்ணி காய்ஞ்சி கொதித்து வர டைமில் இட்லி தட்டு வச்சு ஊற்றிக்கலாம். தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா தட்டையும் ஊற்றி எடுத்துக்கலாம். எல்லா தட்டிலையும் ஊற்றியாச்சு. வேக வச்சு எடுத்துக்கலாம் 10 நிமிஷம்.